ஹாய் மக்களே, எங்கு பார்த்தாலும் பரபரப்பு. விஜய் தப்பு செய்துட்டார், விஜய் மிகப்பெரிய தவறு செய்துட்டார், ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு ஆளை கட்சிக்குள்ளே கொண்டு வந்ததன் மூலமாக கட்சி எப்படி போகுது. அதே மாதிரி நிர்மல்குமார்னு ஒருத்தரை ஏடிஎம்கேலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இப்படி வெவ்வேறு கட்சியிலேருந்து உள்ளே வர்றது வந்து கட்சிக்கு எந்த அளவுக்கு சேஃபு. ஆல்ரெடி கட்சிக்காக நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருந்த புசி ஆனந்த் மற்றும் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி இவர்கள் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க. இப்படிங்கிற மாதிரி நிறைய பரபரப்பு போயிட்டே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தர் தான் அந்த கட்சியில் நன்கு தெரிந்த முகம். அவருக்கு அப்புறமா புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்கிறாரு. மற்றபடி பரிச்சயமான வேறு எந்த பெரிய பாப்புலரான ஃபேஸஸுமே கிடையாது. இது வந்து கட்சிக்கு எந்த வகையில் சேஃபு இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்து போயிட்டு இருந்தது. இப்போ சடனாக விஜய் என்ன பண்ணார், நம்ம ஒரு 4 பேரை உள்ளே எடுத்தார். ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன், அப்புறமா லயலாமணி இப்படிங்கிற ஒரு 4 பேரை உள்ளே எடுத்திருக்காரு. இப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்க, ஐயோ ஒரு தவறு இழுத்து விட்டார், என்னதான் அந்த மனுஷன் பண்ணுவார். இப்போ விஜய் கட்சியில் இந்த 4 திமிங்கலங்களை இறக்கி விட்டுருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா ஆதவ அர்ஜுனா வந்து டிஎம்கே, விசிகா போன்ற மிகப்பெரிய கட்சிகளில் இருந்து அவரால் அங்கே பாலிடிக்ஸை தாங்க முடியலன்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். இங்கே வந்து விஜயோட ஒத்து போய் இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவரால் தொடர்ந்து நீடிக்க முடியுமா இப்படிங்கிற மிகப்பெரிய பெரிய கேள்விகள்லாம் விஜய் முன்னாடி வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆதவ அர்ஜுனா விஜயோட போய் சேருவார்னு நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ முடிஞ்சால் போய் பாருங்கள். விஜய் அரசியலில் ஜெயிப்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஆதவ அர்ஜுன் நம்ம விஜயோட கட்சியில் போய் சேருவார்னு. அது இப்போ நடந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சியில் இது வரைக்கும் ரொம்ப பாப்புலரான ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் விஜய்க்கு அப்புறமா புசி ஆனந்த் மட்டும்தான் இருந்தார். அவர் வந்து ஒரு விஜய்க்கு அடுத்த நிலைமையில் உள்ள அந்த பொசிஷனுக்கு தகுதியானவரா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்தது. இஸ் எ வெரி குட் ஆர்கனைசர். இது வரைக்கும் விஜயோட எல்லா ஈவெண்ட்ஸுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. பட் அந்த விஜய்க்கு அடுத்த லெவல் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து மிகப்பெரிய பொசிஷன். அதுக்கு புசி ஆனந்த் தகுதியான ஆளா, அவருக்கு இந்த இன்டர்நெட்டில் இந்த ஐடி விங்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், சோஷியல் மீடியா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற அதை பற்றிய நாலேஜ்லாம் அவளுக்கு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியெல்லாம் எழுந்துகிட்டே இருந்தது. மேபி அந்த ஆங்கிளில் விஜய் யோசிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ இந்த 3 திமிங்கலங்கள் கிட்டத்தட்ட 4 திமிங்கலங்களை உள்ளே இறக்கியிருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் எல்லா இடங்களையும் அவரை தன்னை தான் முதல்படுத்துகிறாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பிராண்டுங்கிறது வந்து விஜய் தான். புசி ஆனந்த்ங்கிறவர் வந்து செகண்டரி தான். இவ்வளோ பெரிய மக்கள் கூடி வராங்க அப்படின்னா அது வந்து புசி ஆனந்துக்காக வரல, விஜய்ங்கிற ஒரு ஃபேஸுக்காக தான். ஸோ இந்த மாதிரி புசி ஆனந்த் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரு. எல்லா இடத்துலையுமே அவரோட ஃபோட்டோ பெருசாக இருக்குது, பட் விஜயோட ஃபோட்டோ சின்னதாக இருக்குது இப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான் ஆரோக்கியசாமி ஐடி விங்ஸில் இருக்கிறவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆடியோ நம்மலாம் கேட்டிருப்போம். அவர் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணார். ஐ திங்க் விஜய் அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு 4 திமிங்கலங்களை உள்ளே இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா டிஎம்கேயில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா விசிகாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. டிஎம்கேக்கு வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐபேக் நிறுவனத்தோட பிரசாந்த் கிஷோர் அவரோட சேர்ந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் தான் மெயின் கான்ட்ரிபியூட் பண்ணங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விசிகாவுக்கு வந்து பொதுச் செயலாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து 1 இயர் ஆல்மோஸ்ட் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா இடத்துலையும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் எவ்வளோ நாள் விஜயோடு இருக்க போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதே மாதிரி நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ஏடிஎம்கேவோட ஐடி விங்கில் இருந்தவர். கொஞ்சம் நிறைய ஃபேமஸான கேம்பெயின்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஈவன் பிஜேபிக்கும் நிறையா எல்லோரும் தெரிகிற அளவுக்கு நிறைய கேம்பெயின்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய நெகட்டிவிட்டியும் அவர் மேலே நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன் அவர் அங்கேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இப்போ கூட்டணி திருப்பி சேர போகிறாங்க. இவருக்கும் அண்ணாமலைக்கும் ஒத்துக்காது. ஏன்னா இவர் பிஜேபிக்கு ஒர்க் பண்ணுறப்ப ஒரு இஷ்யூ இருந்தது இவருக்கும் நம்ம நிர்மல்குமாருக்கும் அண்ணாமலைக்கும். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவருக்கு ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இப்போ விஜய்கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க 2 பேரும் கட்சியில் சேர்ந்துருக்கிறது விஜய்க்கு பலமாக பலவீனமாக ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனாங்கிறவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாட்டரி கிங் மார்ட்டின் லாரன்ஸோடைய மருமகன் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர் பிஜேபியில் எலெக்ஷன்ஸ்க்கோசரம் 1500 கோடி கொடுத்தாராம். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணும்போது 500 கோடி டிஎம்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
அப்படி கொடுத்துமே ஆதவ அர்ஜுனாவுக்கு சீட்டு கொடுக்காதனால தான் அவர் வெளியில் வந்தாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 500 கோடி கொடுத்தே அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னா அப்போ சீட்டு கொடுத்தவங்கலாம் எவ்வளோ கோடி கொடுத்துருப்பாங்கல்ல? யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐடி விங். ரொம்ப ஒரு சோஷியல் மீடியா ஒரு கேம்பெயின் பண்ணுறது அதிலலாம் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஆள், ரொம்ப யங்கான ஆள், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்ல லாங்குவேஜ் கமாண்டிங்காக பேசக்கூடியவர், நல்லா படிச்சிருக்காரு, நிறைய பெரிய பெரிய இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில் கூட ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லா அதில் பணியாற்றியிருக்காருன்னு அவருக்கு நல்ல அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஆளுமை திறமை உள்ளவர். நாளைக்கே விஜயோட எல்லா கேம்பெயின் விஷயத்துக்கூடிய துட்டையும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பாருங்கிறது எல்லோரும் நன்கு அறிந்த ஒரு விஷயமே. இதில் மைனஸ் பலவீனம் இவர் உள்ளே வந்தது அப்படிங்கிற ஒரு ரீசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நல்லா படித்தவர், நல்ல நாலேஜ் உள்ள ஆள், எவ்வளோ நாள் விஜயோட கண்டினியூ பண்ணுவார், கட்சியில் எவ்வளோ நாள் தொடர்வார், விஜய்க்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வராமல் இருக்கணும், அந்த ஒரு விஷயமும் யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று நல்ல ஹெவி பேக்ரவுண்ட் உள்ளவர், விஜய் சொன்னபடி கேட்பாரா? விஜயோட கட்சியில் விஜய் வச்சது தான் சட்டம். இங்கே வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி விஜய் அதுக்கு எந்த அளவுக்கு அடங்கி போய் வேலை செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிற சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், ஈவன் நம்ம ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், இவங்களோடலாம் சேர்ந்து இவர் எப்படி பணியாற்றுவார்? கருத்து வேறுபாடுகள் நிறைய வருமே. பிகாஸ் அவரோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட ஹெவி பேக்ரவுண்ட்ஸ்னால உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம், இவங்களோட சேர்ந்து புஷி ஆனந்து சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இப்படிலாம் யோசிக்கும்போது நிறைய கேள்விகள் எழாமல் இல்லை, நிறைய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் எந்த டேர்ம்ஸில் அக்ரிமெண்ட்ஸ்குள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியாது. பிஹைண்ட் த ஸ்க்ரீனா இல்லை பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ண போகிறாரா இல்லை? ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி இன்டர்வியூ அதெல்லாம் கொடுக்குறதுல ரொம்ப கெட்டிக்காரர். விஜய்க்கு வந்து அவரை தவிர வேறு யார் கேமரா முன்னாடி, ஜென்ரலாக விஜய்க்கே கேமராவுக்கு முன்னாடி வரதுக்கு பிடிக்காது. ஸோ ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணுறதெல்லாம் வந்து விஜய்க்கு சுத்தமாக அதுக்கு உடன்பாடே கிடையாது. பட் ஆதவ அர்ஜுன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ப்ரெஸ்லாம் வந்து அழகாக ரொம்ப கேஷுவலாக மீட் பண்ணுற ஆள். இது மைனஸாகவும் போகலாம், ப்ளஸ்ஸாகவும் போகலாம். விஜய் வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம், இல்லை அவரோட சார்பாக அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதில்ல, அதனால் அவரோட சார்பாக அவரோட கருத்துக்களை ஆதவ அர்ஜுனா தைரியமாக நின்று கேமரா முன்னாடி ஃபேஸ் பண்ணி சொல்லுவார். ஸோ அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாகவும் போகும். அந்த ஆங்கிள்லேயும் விஜய் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்களோட டேர்ம்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாவுடைய பலம் பலவீனம் அவர் டீமுக்குள்ளே வந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிர்மல்குமார் உள்ளே வந்தது, அவரோட பலம் பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல்குமார் நம்ம ஏடிஎம்கேக்கு ஐடி விங்கில் இருந்திருக்காரு. அவங்களோட எல்லா ப்ரொமோஷன்ஸ் விஷயத்தெல்லாம் ஈவன் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஸோ பிஜேபியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அண்ணாமலைக்கு அவருக்கு செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ஏடிஎம்கேவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் திருப்பியும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா இவருக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து விஜய்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் உள்ளே வந்திருக்கிறதும் விஜய் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலவீனங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா அவருக்கு எந்த விதமான ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு விஷயம் அவர் மேலே இல்லை. நல்ல பர்ஃபார்மர் அவர். அது வந்து விஜய் டீமுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை தான் சேர்க்கும். இன்னொன்று ராஜ்மோகன், நமக்கு தெரிஞ்ச மாதிரி ராஜ்மோகன் எல்லாருக்கும் தெரியும். அவர் நிறையா சோஷியல் மீடியாவில் அவருக்குன்னு யூடியூப்லாம் வச்சுருக்காரு. ரொம்ப நல்ல பேச்சாளர். ஸோ கண்டிப்பாக விஜய்க்கு அவரும் ஒரு ஆடட் வேல்யூ தான். ஈவன் லயோலா மணி. ஸோ இப்படி அவரோட டீம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜயோட டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு இருக்குது விஜய் மேலே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமா நடிகர்கள் சினிமா துறையில் உள்ளவங்க வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு அந்த செகண்ட் லைன்ற உள்ளவங்களை வந்து என்றைக்குமே ஹைலைட் ஆக விட மாட்டாங்க, ஷைன் பண்ண விட மாட்டாங்க. எல்லாமே அவங்க தான் பிரதானமாக நின்று முடிவெடுப்பாங்க. உதாரணத்துக்கு கமலஹாசன், விஜயகாந்த், ஈவன் ஜெயலலிதா அண்டு சசிகலா இருந்தால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயலலிதாவோட ஆளுமை தான் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த வகையில் விஜயும் அப்படி தான். எல்லாத்துலேயுமே அவர் இஸ் ஒன் மேன் ஆர்மி, ஆல்மோஸ்ட் லைக் ஜெயலலிதா. அவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் டிசிஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எப்படி இவங்களோட விஜய் ஒத்து போய் அவுட்புட் வெளியில் வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுதுங்கிறது காத்திருந்து தான் பார்க்கணும். இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு சேடான விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ அழகாக மிக பெரிய முதலைகளை ஜாம்பவான்களை உள்ளே எடுத்திருக்கார் விஜய். பட் இவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பொறுப்பும் கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் துணை செக்ரட்டரி லெவலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்
மேலாண்மை எலெக்ஷன் கேம்பெயின் மேலாண்மை செக்ரட்டரியாக நம்ம ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஈவன் நம்ம நிர்மல்குமாருக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா விங்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, விங்ஸாக பிரித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தராக ஹெட்டாக போயிட்டார். வெரி குட். இவ்வளவு மிகப்பெரிய ஜாம்பவான்களை மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களை உள்ள டீம்களை கொண்டு வந்திருக்குங்கிறது மிக மிக பாராட்டுதலுக்கு உரியது. பட் இதில் வருந்தத்துக்குரிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதை ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒப்பீனியன் டிஃபர். இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்தது முக்கியம் இல்லை. இவங்கெல்லாம் ஒவ்வொரு வேறு குதிரை மாதிரி அந்தந்த குதிரையை கரெக்டாக அந்தந்த இதில் லாடம் கட்டி கரெக்டாக அதோட கடிவாளம் விஜய் கையில் இருக்கணும். என்ன பண்ணியிருக்காரு விஜய்னா, இவங்க எல்லாரையும் தனித்தனி விங்ஸில் பொறுப்பை பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு இத்தனை பேரோட பொறுப்பையும் புஷி ஆனந்த்ங்கிற ஒருத்தர் கையில் கொடுத்துருக்காரு. புஷி ஆனந்த் இவ்வளவு திறமை மிக்க ஆளுமை மிக்கவங்களை கையாளக்கூடிய திறமை உள்ளவரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. புஷி ஆனந்த் ஒரு 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 நல்ல லீடர் தான். பட் அவருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அவரால் அவ்வளோதான் முடியும். இஸ் அ வெரி குட் ஆர்கனைசர், வெரி குட். ஒரு ஈவெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணுவார். பட் ஒரு சோஷியல் மீடியா, ஒரு ஐடி விங், அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா புஷி ஆனந்த் ஐ டோன்ட் திங்க் ஸோ இஸ் அ ரைட் பர்சன். ஸோ இந்த விஷயம் ஒரு சின்ன நெருடலாக இருக்குது. இந்த இடம் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். ஏன்னா புஷி ஆனந்தோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் பயங்கர டோட்டலாக கான்ட்ரடிக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணுறதுல விஜய் கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்கும். இந்த இடத்துல விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனி குதிரை ஒரு வண்டியில் 6 குதிரை பவர்ஃபுல் குதிரையை பூட்டியாச்சு. அந்த 6 குதிரையோட கடிவாளமும் நம்ம விஜய் கையில் இருந்ததுன்னா, அதை விஜயோட நேர் பார்வையில் இவங்க செயல்பட்டால் மட்டுமே இது ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி ஒருத்தரோட வேலையில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாது. இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விஜய் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்தால் மட்டுமே இந்த விஷயம் ஸ்மூத்தாக போகும். இல்லைனா ஒரு உரையில் ஒரு வால் தான் இருக்கணும். இவர் ஒரு உரையில் 5 வாழை சொருவியிருக்காரு. இது எந்த மாதிரி கிளாஷை க்ரியேட் பண்ணுங்கிறது தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு குகையில் ஒரு சிங்கம் தான் இருக்கணும். 5 சிங்கத்தை ஒரு குகையில் போட்டிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவராக அந்த அத்தாரிட்டியை கையில் எடுத்து எல்லா விஷயமுமே அவரோட மேற்பார்வையில் இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத விஜய் டிசைட் பண்ணணும். அது உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இது ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் தான். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கட்சி ஸ்மூத்தாக போகிறதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஊடகங்களுமே விஜய் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட் இது தான். விஜய் கட்சியில் ஒன்றும் பெரிய பவர்ஃபுல்லான தலைவர்கள் யாரும் இல்லையே, எப்படி ஒரு கட்சியை அமைக்க போகிறாரு, எப்படி ஒரு கட்சியை நடத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, விஜயோட ஃபஸ்ட்டு மாநாட்டிலே நிறைய கட்சிகள்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ளே வரதாக இருந்தது. மேடையில் அவங்களாம் அறிமுகப்படுத்ததாக இருந்தது. பட் கடைசி நேரத்தில் அந்த பிளானை மாற்றிருக்காரு. ஏன்னா வெரி ஸ்மார்ட் விஜய். அவ்வளோ சீக்கிரம் நம்ம விஜயை குறைச்சி மதிப்பிட முடியாது. என்ன பண்ணியிருக்காரு, கட்சி மாநாட்டில் ஒருவேளை சீமான் ஒருவேளை திருமாவளவன் மேடையில் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே கூட்டம் வந்திருந்ததுன்னா கூட்டம் முடிஞ்சோன்னே சீமான் சொல்லியிருப்பார், அங்கே வந்ததில் 50% என்னுடைய கூட்டம் அப்படின்னு சீமானும், அங்கே நீங்கள் பார்த்ததில் 90% என்னுடையது என்று திருமாவும் சொல்லியிருப்பார். இதை விஜய் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். எடுத்த உடனேவே தன்னுடைய பலம் என்னங்கிறத தான் எதிராளிக்கு காமிச்சிடணும். அப்போ தான் மற்றவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கிறத அந்த சாணக்கியத்தனத்தை மிக தெளிவாக புரிஞ்ச விஜய் அந்த தப்பை பண்ணவே இல்லை. மேடையில் யாரையுமே அறிமுகப்படுத்தலை. ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஷோவாக திஸ் இஸ் மை பவர், பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் ஒரு வீர முழக்கமிட்டு ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ அந்த விஷயம் செஞ்சதுனால தான் இப்போ அடுத்த மாநாடு நடக்க போகுது. அதில் நிறைய பேர் அவர் கட்சியில் வருவாங்க, அறிமுகப்படுத்துவாங்கன்றது நிறைய பெரிய பெரிய பேரெல்லாம் அடிபடுது. வெயிட் அண்ட் வாட்ச். நிறைய பேர் விஜய் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி விஜய் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கிற ஆள். அவ்வளோ பெரிய சினி இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தாங்கி பெரிய பெரிய முதலைங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி மேலே வந்திருக்காரு. அங்கே இல்லாத பாலிடிக்ஸ் அங்கே. இவங்கிட்ட போனால் இந்த படம் ஓடும், இவனை வச்சு எடுத்தால் இந்த படம் இவன் கரெக்டாக எடுப்பான். அங்கேயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆள் சேர்க்கறது தான். கிட்டத்தட்ட ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி தான். ஒரே ஆளாக உட்காந்து இவனை வச்சு படம் எடுத்தால் படம் ஓடும், இவன் நல்ல ப்ரொடியூசர், இவன் நல்ல டைரக்டர், இவன் நல்ல ஆர்ட் டைரக்டர், இவன் நல்ல மியூசிக் டைரக்டர்னு கிட்டத்தட்ட இப்போ கட்சிக்கு ஆள் சேர்க்குற மாதிரி தான் அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் அவருக்கு புதுசு கிடையாது. நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா, நம்ம ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி விஜய் செயல்படணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இது அவரோட கட்சி, அவருக்கு எப்படி வேணும், அவர் என்ன செய்யணுங்கிறது அது அவரோட விருப்பம். இன்னொன்று நம்மளாலாம் விட அந்த விஷயத்தில் இறங்கி செயல்படுற அவருக்கு தெரியும் எதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு. என்னங்க எத்தனை படம், எத்தனை கோடியாக ப்ராஃபிட்ஸு. ஒரு படத்துக்கு 150 கோடி 250 கோடின்னு வாங்குகிற மனுஷனுக்கு ஒரு ஆட்களை எப்படி உள்ளே சேர்க்கணுங்கிறது தெரியாதா? சின்ன விஷயந்தான். இந்த 5-6 பேரை உள்ளே எடுத்துருக்காரு பார்த்தீங்களா, 6 பேருமே நல்ல ஒரு கத்தி மாதிரி கத்தியை வச்சு
காய் வெட்டுறோமா, ஆட்டு தலையை வெட்டுறோமா, கலையை வெட்டுறோமா, இல்லை சிலையை வெட்டுறோமாங்கிறது விஜய் கையில் தான் இருக்குது. விஜய்க்கு தெரியும் இந்த கத்தியை வச்சு எதை வெட்டணுங்கிறது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியால் அவரை குறைச்சி மதிப்பிட்டுற முடியாது. கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா, ஒரு இன்ஜின் போட்ட வண்டியே வேகமாக போகும். கிட்டத்தட்ட 6 இன்ஜின். ஆதவ் அர்ஜுனா, ஒரு பக்கம் ராஜ்மோகன், ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார், ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பவர்ஃபுல் டர்போ இன்ஜினான புஷி ஆனந்த். இத்தனை இன்ஜினையும் ஒரு வண்டியில் வச்சு ஓட்டினா வண்டி எப்படி ஓடும் அப்படி யோசிங்களேன். இவ்வளோ பேர் வச்சு என்ன பண்ண போகிறாரு, ஐயோ பிரச்சனை ஆகும், ஏன் அப்படி நெகட்டிவாக யோசிக்கிறீங்க? நீங்கள்லாம் இப்படி நினைக்கிறதுனால தான் நம்மளாம் இப்படியே இருக்கோம். அவர் அதை வேறு மாதிரி யோசிக்கிறனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். இதோட என்ன வேணும்? அவருக்கு தெரியும் தலைவனுக்கு எங்கே என்ன பண்ணால் என்ன நகரம் அப்படிங்கிறது தெரியும். கத்தி ஒரு படத்தில் சொல்லுவார், அருவா எனக்கு செய்யவே தெரியும்னு. கிட்டத்தட்ட விஜய் அந்த மாதிரி தான். எதை வச்சு எங்கே எப்படி வெட்டணும்னு தெரியும். எல்லாராலையும் அவர்கிட்ட போய் வாலாட்ட முடியாது. மற்ற கட்சியில் இருக்கிறதும் ஓகே, விஜய் ஃப்ரீயாக விடுவார், ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவார், எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாள், ஒரு புது விஷயங்களை ஆதரிக்கிற ஆள் தான். பட் எண்ட் ஆஃப் த டே இஸ் த ஒன் மேன் ஆர்மி, இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி. ஐ திங்க் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் ஆன்போர்டு ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒரே ஒரு சஜஷன் வந்து, நான் சொன்ன திருப்பி அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு வண்டியில் 6 குதிரை பூட்டியிருக்கு. 6 குதிரையோட கடிவாளமும் விஜய் கையில் இருக்கணும், புஷி ஆனந்த் கையில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் உள்ளே வந்தது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய பலம். எப்படின்னா 2 பேருமே ப்ரொமோஷன்ஸ், சோஷியல் மீடியா, நெட்வொர்க்ஸ், கேம்பெயின்ஸ் இதெல்லாம் கிங்ஸ். கூட நம்ம ஜான் ஆரோக்கியசாமி வேறு இருக்காங்க. ஸோ என்ன இந்த 3 பேர் சேர்ந்து கட்சி அப்படி சொல்லுவாங்க பவர்ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஒரு கட்சிக்கு முதல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிராண்டிங் அதை இந்த 3 பேரும் சாலிடாக பண்ணுறவங்க. இது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய பலம். விஜய் பண்ணதுலேயே மிக மிக ஒரு நல்ல விஷயம் வந்து விஜயோட ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டான கால்குலேஷன். ஸோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆதவ் அர்ஜுனா மூலம் திருமாவளவன் எப்போ வேணாலும் விஜய் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம். இது டிஎம்கேக்கு த்ரெட்டும் கூட. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா டிஎம்கேடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஆதவ் அர்ஜுனாவோட டச்சில் இருப்பாங்க. நிறைய பேரால் டைரெக்டாக விஜய்கிட்ட பேச முடியாது. நான் அவங்க கட்சியில் வரலாமா, ஜாயின் பண்ணலாமாங்கிறது வந்து அந்த ரூட் எப்படி கேட்குறதுக்கும் தயங்கப்பட்டுருக்கலாம் நிறைய மூத்த தலைவர்கள்லாம். ஸோ இதுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கனெக்டட் பாலமாக இருப்பார். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பக்கம் நிர்மல்குமாருக்கும் இதே தான். ஏடிஎம்கேலேருந்தோ பிஜேபியிலேருந்தோ, ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா நிர்மல்குமார் இஸ் ஒரு நல்ல வழி. த்ரூ அவர் மூலமாக, ஏன்னா விஜய் டேரெக்டாக அவங்களால அணுக முடியாது, டீலிங் டேரெக்டாக விஜய்கிட்ட போய் உட்காந்து பேச முடியாது. ஸோ த்ரூ இவங்க மூலமாக விஜய் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் சரி, இல்லை அவங்க விஜய்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலும் சரி, இவங்க 2 பேரையும் கிட்டத்தட்ட 4 கட்சி, டிஎம்கே, விசிகா, ஆதவ் அர்ஜுனா மூலமாக, இந்த பக்கம் பிஜேபி, ஏடிஎம்கே, நம்ம இவர் மூலமாக நிர்மல்குமார் மூலமாக. ஸோ நிறைய பேர் அடுத்த மாநாட்டுக்குள்ளே விஜய் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். 2026 ஆட்டம் ஆரம்பம். வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.